பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் 3ல் 1 பேர் மேல சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 35 பேர் இருக்காங்கன்னா 1/3, 3ல் 1 நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்? எம்பி எம்எல்ஏவா இருந்தா ஸ்பெஷல் கோர்ட் நம்ம சொல்றோம். அதனால் இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும். குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அமைச்சர்கள் KKSSR அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க. அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எப்படி மேனிபுலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. லோவர் கோர்ட்ல எப்படி மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம். இது உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட தவறு செய்தவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு